அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கம். அஸ்பத் குருப்தியோ நமஹ, அஸ்பத் பரமகுருப்தியோ நமஹ, அஸ்பத் சர்வகுருப்தியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். 18 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 24 ஜனவரி 2026 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களை நாம இந்த பதிவுல பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த் ருது தை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 18 ஜனவரியிலிருந்து 24 ஜனவரி வரையிலான காலகட்டம். தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை மாத சர்வ அமாவாசை. 20ஆம் தேதி தை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரவணவரதம் சந்திர தரிசனம். 21ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வியதிபாத ஸ்ராத்தம். 22ஆம் தேதி சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான். அப்பூதி அடிகள் குரு பூஜை. 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ ஷஷ்டி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில குரு பகவான் வக்ரலமையில், சிம்ம ராசியில கேது, தனுர் ராசியில சந்திரன், மகர ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், கும்பராசியில சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சந்திர பகவானுடைய மாற்றம் மட்டும்தான் இருக்கு. மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு நாம இந்த காலகட்டத்தை பார்க்குறோம். ராசிநாதன் செவ்வாய் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் உச்சமாக இருக்க, ராசியை பார்த்துடுற. தனவாக்கு குடும்பாதிபதி சப்தபாதிபதி சுக்கிரன் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருது. இந்த காலகட்டம் தொடங்குற அன்றே 4 குடையவரான சந்திரனும் இந்த 4ஆம் இடத்தை பார்த்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பார்வை 4ஆம் இடத்தின் மீது விழுகிறது. அம்மா ஸ்தானம், அம்மான் ஸ்தானம், சுகஸ்தானம், வீடு மண்மனை யோகஸ்தானம். ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த சமயத்தில் வீடு மண்மனை சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தடைபட்டிருந்த கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் கிரக அவஸ்தை அப்படி நம்ம சொல்லப்பட்டாலும் அது பலமாக இருக்குது. அப்போது அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ஒரு புதிய உத்தியோகமோ அல்லது புதிய தொழிலோ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த நேரமானது நமக்கு அமைந்திருக்கிறது. முக்கியமாக புது உத்தியோகத்துக்கோ அல்லது புது ஒரு தொழிலுக்கோ நம்ம முயற்சியெல்லாம் பண்ணுறோம்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். மிகப்பெரிய மாற்றங்களை மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சந்திப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலங்கள் மாற்றங்கள் வந்து சேரும்.
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும், உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே நாம பார்க்கலாம். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல ரொம்ப பலமா நமக்கு அமைஞ்சிருக்கு. திரிகோணமே நமக்கு ரொம்ப பலமா இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். சுக்கிரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மீனம். ஏன்னா அவர் அங்கதான் உச்சமாவர். அதே வேளையில ரிஷபம் துலாம்ல இருந்தா ஆட்சி. இதுக்கு அடுத்த கிரைட்டீரியால வர்றது மகரம். ஏன் மகரத்துல வரார் அப்படின்னா, மகர ராசிக்கு ஒரே யோகாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அப்போ ஒரு மகரத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் என்பது ரிஷபராசிக்காராளுக்கும் சரி, துளாராசிக்காராளுக்கும் சரி ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ராசிநாதன் தன்னுடைய யோகஸ்தானத்துல போய் இருக்க, தனக்கு தன்னை பிடிச்ச வீட்டில் போய் இருக்க. இப்போ ரிஷபராசிக்கு உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு கீர்த்தி, ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு காணப்படும். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வீடு, மனை இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் படித்து, அதாவது கண்டிப்பாக வாங்க முடியும், அதில் சிக்கல்கள் இல்லை. பட் நம்ம அதில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸை படித்து வாங்குறது, இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் பண்ணிக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை காணப்படுமே. கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயமானாலும் பதட்டம் அடையாதீங்க. ஏன்னா நமக்கு காரிய வெற்றிங்கிறது உறுதி. அப்போ நம்ம அதில் பதட்டப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் சிரமம் இருந்தால் கூட கண்டிப்பாக வெற்றிங்கிறது நமக்கு உறுதி. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. உங்களை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். மாணக்கர்கள் நிறைய ஒரு ட்ரிப்பு அதெல்லாம் போக முடியும். ஸோ நிறைய பயணங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாணக்கர்களுக்கு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான காரியங்களையும் ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த நேரம் தொடங்குறதே நமக்கு சந்திராஷ்டமத்தில் தொடங்குறது. ஏன்னா காலையில் 18ஆம் தேதி காலையில் 6:15 சந்திர பகவான் மாறிடுற சந்திராஷ்டமத்தில் நமக்கு தொடங்குறது. 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பொதுவாக அந்த 3, 6, 8, 12 இதெல்லாம் நம்ம வலுக்கும் போது, அந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக நம்ம ராசிக்கோ அல்லது நம்ம லக்னத்துக்கோ அது வலுக்கும் போது நாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம், நடக்கிறது வேறையாக இருக்கும். அப்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே வேளையில் மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எதுவுமே நமக்கு நிற்காது. ஏன்னா குரு பகவான் சுபாவின்னு பேர். ஒரு 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 சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா
அவருடைய வெறும் கல்யாணத்தை மட்டும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். கல்யாணம்னே இல்லை, எந்த ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதா இருந்தால் கூட குரு ஹோரையில் பண்ணலாம், அல்லது இன்றைய தேதியில் பார்த்தா மிதுன லக்னத்தில் நாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்போது சுபாவ சுபாவி அவர் யாரையும் கெடுக்க மாட்டார், கெடுக்கக்கூடிய குணம் கிடையாது. சில பேர் சொல்லுவா ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி, துலா லக்னத்துக்கு 3, 6 கூடையவர் அப்படின்லாம் சொல்லுவா. அந்த மாதிரிலாம் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவர் சுபாவ சுபாவி. ஸோ அப்போ சுபகாரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக அந்த நேரத்தில் நடக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யோகாதிபதி சனி பகவானுடைய ஆட்சி. மறுபடியும் சொல்கிறேன், நாம் வாக்கிய பிரமாணப்படி பார்த்துட்டு இருக்கோம். என்னடா திருக்கணித பஞ்சாங்கப்படி போடாமல் இருக்காருன்னு நினச்சிடக்கூடாது. நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். மறுபடியும் அதை ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. ரைட். அப்போ யோகாதிபதி சனி ஆட்சியாக இருக்கார், குருவினுடைய சாரம் வாங்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறது. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், அதை மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா நமக்கு சில நேரங்களில் சில சிக்கல்கள் நமக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. முயற்சிகள் எல்லாமே பலிதமாக போகிறது. கொஞ்சம் நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க கூடலாம் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்களை அவங்கள அனுசரித்து போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாணாக்கர்களை பொறுத்தவரை சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி நண்பர்களுக்கு காலகட்டத்தை நாம் பார்க்குறோம். ராசிநாதன் 6ஆம் இடத்திலிருந்து இந்த காலகட்டம் தொடங்குகிற அன்னைக்கே 7ஆம் இடத்துக்கு மாறிடுற. 7ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. 7ஆம் இடம் வலிமையாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ராசியும் ரொம்ப ரொம்ப வலிமையாகிடும். கடக ராசியோ அல்லது கடக லக்னமோ உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பீரியட் தொடங்கியாச்சு. தை மாதம் பிறந்ததுலேருந்தே நல்ல பீரியட் தொடங்கியாச்சு. அடுத்தடுத்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி விலகிறது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் தாராளமாக சொல்லலாம். மெயினாக நாம் கடகராசிக்கு இந்த நேரத்தில் பார்க்கக்கூடியது பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், அது எல்லாமே நம்முடைய ராசிக்கு கிடைக்க போகிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பம் பிரிஞ்சிருக்கும். மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் இந்த நேரத்தில் அமையும். தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம், எடுக்க முடியும். அதற்கேற்ற மாதிரியான கிரக சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். ஒரு வீடு, பூமி, மண், மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக நமக்கு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். புதிய மாற்றங்கள் நமக்கு இந்த நேரத்தில் வரப்போகுது. எல்லா வகையிலுமே இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது. எல்லா வகையிலுமே இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை அப்படிங்கிறது விலகும்.
தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா, தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாயே பார்ப்பது இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் சாதனை நம்மளால் புரிய முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் காணப்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதன் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரணருண ரோகஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல சந்திரனோட சேர்த்து 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. தயவு செய்து சிம்மராசிக்காரர்கள் அல்லது சிம்ம லக்னக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் அதே வேளையில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது ரொம்ப கவனமாக பார்த்து தேவையில்லாத ஒரு எல்லாரையுமே நம்பிடவும் கூடாது, எல்லாருமே நம்பவும் வேணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறைய சிக்கல்கள் வரும். கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த 6ஆம் இடத்துல கிரகங்கள் நமக்கு ஒரு 5 கிரகங்கள் நமக்கு மறைந்திருந்தாலும் 9 குடையவரான செவ்வாய் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தின் மீது விழுகிறது. அவர் 4, 9 குடையவர். ஸ்திர ராசியில் பிறந்த உங்களுக்கு 9 குடையவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் 4 குடையவரும் ஆயிடுறதுனால தோஷங்களை கொடுக்க மாட்டார். அதனால் தைரியமாக இருங்கோ. 9ஆம் இடம் வலிமையாக இருக்கும்போது உங்கள் பூர்வ புண்ணியம், உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பல விஷயங்களில் காப்பாற்றிடும். அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். வாழ்க்கை துணை நண்பர்களுக்கு இடையில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டமான பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் அப்படின்னா, வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடக்கிறது. அது ஒரு ரொம்ப கஷ்டமான பரிகாரம். பட் இந்த நேரத்தில் அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களுக்கு நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். மாணக்கர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6,
9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய ஆதிக்கம் இந்த நேரத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில், 2 9 சுக்கிரன் 5ஆம் இடத்தில். ஒரு பெரிய பலம் தரக்கூடிய ஒரு அருமையான நேரம் கன்னியா ராசிக்கு போயின்னு இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். முதல் விஷயம், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்க போறது. பொருளாதாரத்துல ஒரு பெரிய வளர்ச்சி, நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்துருக்கு. யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்க போகிறது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். வீடு மண்மனை யோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த பல விஷயங்கள் நல்லபடியா நமக்கு நடக்க போகுது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே சரியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2 3 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 4 கிரகங்களோட நம்முடைய 4ஆம் இடத்துல கூட்டணி. 7ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி செவ்வாயே பார்க்கிறார், சனி பகவான் பார்க்கிறார். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை சந்திரனோட சேர்த்து 5 கிரகங்கள் பார்க்குறாங்க. அற்புதமான நேரம். இதுவரைக்கும் தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியா, நிறைவா, அற்புதமா நமக்கு நடக்க போறது. எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு மன திருப்தியை, மன மாற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் இந்த நேரம் அப்படின்னு நாம சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க போகிறது. வீடு வன்மனை யோகம் ரொம்ப நல்லா இருக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல நமக்கு கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள். தடைபட்டு இருந்த கல்வி, தடைபட்டு இருந்த வீடு கட்டும் பணி, இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் அதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல நேரமும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள், முக்கியமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்க போகிறது. தொழில் உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுல இருக்கக்கூடிய ஒரு வீண் பயம், கவலை எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் விலகும். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும்.
கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல உச்சமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த ஸ்திரராசிகளுக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். அந்த 9ஆம் இடம் பாக்யஸ்தானமே பாதகஸ்தானமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. உதாரணமாக மகர ராசியில் ஒருத்தர் பிறந்தவாளுக்கு பாதகாதிபதி செவ்வாய் தான். 11ஆம் இடம் பாதகஸ்தானம் செவ்வாய் தான். ஆனால் அவரே சுகாதிபதியும் ஆனதுனால அது எக்ஸப்ஷனல் கேசஸில் கொண்டு வந்துடுறாங்க. அப்போது நமக்கு இந்த 9ஆம் இடம் என்னதான் பாதகஸ்தானம்னு சொன்னாலும் அது பலம் ஆகும்போது நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய மாற்றங்கள், அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கும். எந்த விஷயத்தை திட்டமிடுறீங்களோ அந்த விஷயத்தை உங்களால் நல்லபடியாக செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். ஒரு சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும். ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்க்குறார். கடன் வாங்கலாம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ரிஸ்க் எடுக்கலாம். 9ஆம் இடத்தை பார்க்குறார். யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. ஏன்னா 9ஆம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தையும் செவ்வாய் பார்த்துடுறோம். அப்போ தொழிலில் இந்த கேது பகவான் இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 மாதங்களாக இருக்கார். இந்த நேரத்துலேருந்து நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்க தொழில். இப்போ செவ்வாய் இதில் ஒரு 45 நாள் பார்ப்பார், இந்த இடத்துலேருந்து ஒரு 45 நாள் பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த 3 மாதங்களில் தொழிலை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். மாணக்கர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிகள் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனசில் இருந்து வந்த வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் மாற்றங்கள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல ரொம்ப ஒரு வலுவான முறையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் நம்ம ராசியை பார்க்குற 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை என்பது விலகும். மெயினாக என்னென்னா கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சில சிக்கல்கள் குழப்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். தொழில் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். அது மாதிரி
வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு. பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா குடும்பத்தாரோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு நீ எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீங்க, செஞ்சு முடிப்பீங்க. தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். ராசி ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்கு ஒரே யோகாதிபதி சுக்கிரன். அவர் நம்ம ராசியில சஞ்சாரம் பண்ற, நம்ம ராசியில 5 கிரகங்களுடைய கூட்டணி இந்த நேரத்தில் நமக்கு உருவாகிறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் விலகும். புதன் இருக்கார். ஸோ எந்த ஒரு காரியத்தையுமே கொஞ்சம் தீர விசாரித்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம். களத்திர காரகன் சுக்கிரன், அவர் நம்ம ராசிக்கு யோகாதிபதி. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதிலெல்லாம் ஒரு நல்ல முடிவு நம்மளால் இந்த நேரத்தில் எடுக்க முடியும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடு, பூமி, மண், மனை சார்ந்த காரியங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலையுமே ஒரு நல்ல அனுகூலத்தை நாம் இந்த நேரத்தில், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய முன்னேற்றம் நமக்கு இந்த நேரத்தில் காணப்படும். வண்டி வாகன விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை நமக்கு கொடுக்க போகிறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது நமக்கு விலகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் பார்த்துடுறார். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கிறோம். நம்முடைய அயன சயன போக விரய ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய ஒரு ஆதிக்கம் அதில் இருக்குது. ராசியில் ராசிநாதன் சனி பகவான் இருக்கார். ராகுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும். எல்லா விஷயங்களிலுமே ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். அது மாதிரி பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்கன்னா அந்த பயணங்களில் வெற்றி என்பது இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களால் போக முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை 3 பேர் கூடயும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம். எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா குருவினுடைய அனுகூலம் ரொம்ப பரிபூரணமாக அமைஞ்சிருக்கு.
பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால ஜெயிக்க முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி நீங்க சாதனைகள் செய்யக்கூடிய நேரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் வந்து சேரும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். 5ஆம் இடம் பாருங்க, ரொம்ப வலிமையா இருக்கு. ஸோ எந்த 7.5 சனிலாம் கவலைப்படாதீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயம், வெற்றி. சில தாமதமாகும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். பட் அதுவே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தடை பண்ணிடும் அப்படின்னு கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சுணையை கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் நமக்கு வேகம் பெறும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.